சபையினுடைய போக்கை பார்த்தால், பொதுவாக சொல்லுகிறேன், சபைகளுடைய போக்கை பார்த்தால் ஆதி சபையிலே இருந்த விசுவாசமும், ஆதி சபையிலே இருந்த பரிசுத்த வாழ்க்கையும், ஆதி சபையிலே இருந்த வைராக்கியங்களும் இன்றைக்கு இல்லை. ஸ்பிரிச்சுவல்ல மிக 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 குறைந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் அந்த தேவனுடைய நடத்துதலுக்காகவே வாழ்ந்திருக்கார்கள். இன்னைக்கு இருக்கிற தேவ ஜனங்கள் ஒரு துளி கூட தேவ சித்தத்தை உற்று நோக்குவதே இல்லை. ஆனால் அவர்கள் தேவ சித்தத்தில் பிரதானமானவர்களாக இருக்கிறார்கள், தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சபை இப்படி போகுமானால் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போய்விடும். எதை அடையாளம் என்று சொல்லுகிறேன்? ஏசாயா சொன்னா பார்த்தீங்களா, அதை நான் சொல்லுகிறேன். நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்ற அந்த அடையாளத்தை நாம் இழந்து போய்விடும். காலப்போக்கில் நமக்குள்ள என்ன இருக்கும்னா, மேலான காரியம் இருக்கும். என்ன இருக்கும்? வெயிட் ட்ரெஸ் பண்ணணும், போட்டுருவோம். நகையை கட்டணும், கழட்டிடுவோம். வந்தி எடுக்கணும், எடுத்துருவோம். ஞானஸ்நானம் பெறணும், பெற்றுவோம். இந்த அடையாளங்கள் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும். இந்த இன்னர் சேஞ்ச், உள்ளான மாற்றம், இந்த அடையாளம் ஒவ்வொருத்துக்குள்ள இருந்து அப்படியே பறி போயிட்டே இருக்கும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிற வாழ்க்கை ஒன்று இருக்காது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிற நிலை இருக்காது.